Good morning, student. Today we are going to see our third unit prose. A visitor from distant land. A visitor from distant land. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா தொலை தூரத்திலிருந்து வந்த ஒரு பார்வையாளர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தொலை தூரத்திலிருந்து வந்த பார்வையாளர்கள் அப்படின்னு சொல்லி அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் கீழே அந்த மேலே பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் கொடுத்துருக்குறாங்க. இந்த பாடம் ஃபுல்லாகவே அறுசுவையை பற்றி, இந்த உணவை பற்றின அந்த பாடமாக தான் இருக்குது. இதில் நம்ம உணவுக்கு பயன்படுத்துகிற அந்த காய்கறிகள், பழங்கள் இதெல்லாமே நம்ம நாட்டில் இருந்து மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் தான் அதோட ஆரிஜின், அது அங்கேருந்து தான் அது வந்திருக்குது. அது கீழே அப்படியே அந்த பிக்சருக்கு நேராக கீழே பாருங்கள். கீழே மொத்தம் ஒரு 6 சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்வீட். ஸ்வீட் அப்படின்னா அது இதில் இருக்குது சுகர் கேன் என்னது கரும்புனால என்னது ஸ்வீட், இனிப்பானது. இதே மாதிரி அந்த டேஸில் இந்த இனிப்பான அந்த இதை ஃபுல்லாக நம்ம எழுதலாம். அதில் ஃபஸ்ட் ஒன் மட்டும் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பாக்கி உள்ளதை நீங்கள் எழுதணும். வாட்டர் மிலான்ஸ், சுகர் கேனை கண்டினியூவாக அந்த டேஸில் எழுதிக்கோங்க. வாட்டர் மிலான்ஸ், குவாவா, கிரேப்ஸ், ஆப்பிள், மேங்கோ. இது ஃபுல்லாகவே எது மாதிரி உள்ளது அப்படின்னு பார்த்தா இது எல்லாமே ஒரு ஸ்வீட்டான ஒரு பொருள், ஒரு ஃப்ரூட்ஸு. இது எல்லாமே ஒரு ஸ்வீட்டாக இருக்கிறது. இதே மாதிரி ஷுவேர் அப்படின்னா என்னது லைம்னா எலுமிச்சை பழம் எப்படி இருக்கும், புளிப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த டேஸில் புளிப்பான விஷயங்களை ஃபுல்லாக நீங்கள் எழுதிடலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிட்டர்னு என்னது கசப்பு. அது எதுலேருந்து வருது, பிட்டர் காட். அது பாகற்காய் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பாகற்காய், பிட்டர் கோட் அப்படின்னா பாகற்காய். அப்புறம் சால்ட்டி அப்படின்னா என்னது உவர்ப்பு. அது எதில் இருக்குது, சால்ட்டில் உப்புலேருந்து வருது சால்ட்டி அப்படின்னு. அது சால்ட்டி அப்படின்னா சால்ட். அப்புறம் ஆஸ்டின்ஜென்ட் அப்படின்னா பெட்டில் நட், அதாவது பாக்குலேருந்து வர்றது. ஆஸ்ட்ரிஞ்சென்ட் அப்படின்னா என்னது துவர்ப்பு. அது நம்ம சாப்பிட்ற அந்த பாக்குலேருந்து வருது. அப்புறம் பேங்கியன்ட் ஜிஞ்சர், அதாவது கார்ப்பு. அது எதுலேருந்து வருது, ஜிஞ்சர், இஞ்சிலிருந்து வருது. அப்புறம் அந்த பாடத்தை பற்றி பாருங்கள். நெக்ஸ்ட் பேஜில் மணிஸ் ஃபேமிலி லிவ்ட் இன் a village near செஞ்சி இன் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். மணியோட ஃபேமிலி செஞ்சியில், அதாவது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற செஞ்சிங்கிற இடத்துல ஒரு வில்லேஜில் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்புறம் மணி லைக்டு ஒன்லி a few vegetables, potatoes and lady's finger were the two that he liked very much. அதாவது நிறைய குழந்தைகள் பார்த்தா ஒரு பர்டிகுலரான அந்த சில காய்கறிகள் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் மணியும் இதில் பொட்டேட்டோவும் லேடிஸ் ஃபிங்கர், அதாவது வெண்டைக்காய் மட்டும்தான் மணி ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால் மணி வேறு எந்த காய்கறிகளையும் அதிகமாக சாப்பிட மாட்டான். அந்த 2 மட்டும்தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றான். அப்புறம் ஒன் டே வென் அம்மா சர்வ்டு பொட்டேட்டோ கறி. ஒரு நாள் அவங்க அம்மா ஒரு பொட்டேட்டோ, ஒரு உருளைக்கிழங்கு கூட்டு வைக்கிறாங்க. அப்புறம் அன்றைக்கி மணி சொல்கிறான், ஐ டோன்ட் வாண்ட் டு eat potatoes today because they are foreign vegetables. நான் இன்றைக்கி பொட்டேட்டோவை சாப்பிட போகிறதில்ல. எதுக்குன்னா அது ஃபாரின் வெஜிடபிள் அப்படின்னு சொல்லிட்டு மணி சொல்கிறான். அப்போது அவனோட சிஸ்டர் செல்வி சொல்கிறாங்க, நோ தே ஆர் நாட், அம்மா பாட் தேம் ஃப்ரம் த வெஜிடபிள் ஷாப் நியர் த பஸ் ஸ்டாப். அப்போது செல்வி சொல்கிறாங்க, அந்த சின்ன பொண்ணு, இல்லை இது அம்மா இது பக்கத்தில் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு காய்கறி கடையிலேருந்து தானே வாங்கிட்டு வந்தாங்க. இது ஒன்றும் வெளிநாட்டில் இருந்து வரல, ஃபாரின்லேருந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறான். அப்போ மணி அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான், அப்பா, செல்வி இஸ் டூ ஸ்மால் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் பொட்டேட்டோஸ் ஆர் நாட் ஃபவுண்ட் இன் இந்தியா. அதாவது அப்பா கிட்ட சொல்கிறான், அப்பா, செல்வி ரொம்ப சின்ன பொண்ணு, அவளுக்கு பொட்டேட்டோ எங்கேருந்து வருதுன்னே அவளுக்கு தெரில.
அது வந்து இந்தியாவிலேருந்து தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட மணி சொல்கிறான். அப்போ அவங்க அப்பா கேட்குறாங்க, ஸோ வாட், அதனால் என்ன அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. அப்போது அவர் டீச்சர் டோல்ட் ஆஸ் தட் வி ஷுட் பை அண்ட் ஈட் லோக்கலி க்ரோன் ஃபுட். அப்புறம் நம்ம வந்து நம்ம உள்ளூரில் விளைஞ்ச காய்கறிகள் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீச்சர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட மணி சொல்கிறான். அப்புறம் மணி சொல்கிறான், she also told us to use things made in our country. அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் உற்பத்தியாகிற பொருட்கள் மட்டும்தான் நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்னு எங்கள் டீச்சர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு மணி சொல்கிறான். இப்போ செல்வி சொல்கிறா, வாட் எல்ஸ் டிட் யுவர் டீச்சர் டெல் யூ, அது மட்டும் இல்லாமல் வேறு என்னெல்லாம் உங்கள் டீச்சர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வி அவன்கிட்ட கேட்குறான். அடுத்த பேஜ் பாருங்கள். அடுத்த அப்பா சொல்கிறாங்க, அண்ட் யூ கான்ட் ஆர்டர் டொமேட்டோ சூப் எய்தர் ஆர் ஈவன் பைனாப்பிள் ஜூஸ். அப்படின்னா நீ இன்னும் வந்து டொமேட்டோ சூப்போ இல்லை பைனாப்பிள் ஜூஸோ நீ இன்னும் ஆர்டர் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, தென் யூ கான்ட் ஈட் பாப்கார்ன் த நெக்ஸ்ட் டைம் வி கோ டு வாட்ச் அ மூவி. நம்ம அடுத்த தடவை நம்ம படம் பார்க்க போகும்போது நீ பாப்கார்ன் கூட வாங்கி சாப்பிட முடியாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போது எல்லோரும் சேர்ந்து சொல்கிறாங்க, மணி தென் யூ கான்ட் ஆர்டர் எனிதிங். அப்படி நீ எல்லாம் வெளிநாட்டில் உள்ளது பொருட்கள் காய்கறிகள்லாம் நீ சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நீ இன்னும் எதுவுமே ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட முடியாது அப்படின்னு எல்லோரும் சேர்ந்து சொல்கிறாங்க. அப்புறம் மணி கேட்குறான், ஒய், ஏன், ஒய் கான்ட் ஐ ஈட் பாப்கார்ன் ஆர் சூப் ஆர் எனிதிங் தட் ஐ வாண்ட் டு. அதாவது எதுக்காக நான் எதுவுமே ஆர்டர் பண்ணி பாப்கார்னு சூப்பு இதெல்லாம் நான் ஏன் சாப்பிட முடியாது அப்படின்னு மணி அவங்க அம்மா கிட்ட கேட்குறான். அப்போ அம்மா சொல்கிறாங்க, டோன்ட் யூ நோ தட் கார்ன், டொமேட்டோஸ் அண்ட் ஈவன் லேடிஸ் ஃபிங்கர்ஸ் ஆல் கேம் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ். அதாவது டொமேட்டோ, அப்புறம் லேடிஸ் ஃபிங்கர், வெண்டைக்காய், இது எல்லாமே வந்து ஃபாரின்லேருந்து அதர் கண்ட்ரீஸ்லேருந்து தான் வருது. அதனால் நீ அப்படி பார்த்தா நீ எதுவுமே இன்னும் சாப்பிட முடியாது அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அப்போ செல்வி கேட்குறா, ரியலி, அப்படியா, உண்மையிலேவா, ரியலி, ஹவு டிட் தே கம் டு அவர் கண்ட்ரி அம்மா, அப்படின்னா அதெல்லாம் எப்படிமா நம்ம நாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு அவங்க அம்மாட்ட கொஸ்டின் கேட்குறா செல்வி. டிட் தே கெட் அன் ஏரோப்ளேன் அண்ட் கம் ஹியர், அது எல்லாம் ஏரோப்ளேன் பிடிச்சி இங்கே நம்ம நாட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட அந்த சின்ன பொண்ணு செல்வி கேட்குறா. அப்புறம் அப்பா சொல்கிறாங்க, நோ சம் மெர்சன்ஸ் பாக்ட் தெம் ஹியர் லாங் அகோ பை சி. அப்பா சொல்கிறாங்க, இல்லைம்மா, அது அப்படி இல்லை, நிறையா காலங்களுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் இருந்து போன மெர்சன்ட் வியாபாரிகள் வந்து அங்கே இருந்து கொண்டு வந்து இதெல்லாம் நம்ம நாட்டில் பயிரிட்டாங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அப்போ மணி சொல்கிறான், ஒய் டிட் தே பிரிங் வெஜிடபிள்ஸ் டு இந்தியா, அவங்க எதுக்காக வெஜிடபிள்ஸை இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு மணி கேட்குறான். நெக்ஸ்ட் பாருங்கள், தே குட் ஹாவ் பாக்ட் சம் ஸ்வீட்ஸ், ஒய் டோன்ட் தே அப்படின்னு அந்த பாப்பா செல்வி கேட்குறா. என்ன அப்படின்னா, ஏன் அவங்க ஒரு ஸ்வீட் எல்லாம் கொண்டு வரக்கூடாது, ஏன் காய்கறிகளை கொண்டு வந்தாங்க அப்படின்னு அவங்க அம்மாட்ட அந்த பொண்ணு கேட்ட உடனே அம்மாவும் அப்பாவும் சிரிக்கிறாங்க. அம்மா அண்ட் அப்பா லாஃப்டு. அவங்க அம்மாவும் அப்பாவும் அந்த சின்ன குழந்தைத்தனமாக கேட்குறத பார்த்து ரொம்ப சிரிக்கிறாங்க. அப்போது அம்மா சொல்கிறாங்க, பீப்புள் கம் டு இந்தியா இன் சச் ஆஸ் ஸ்பீசஸ் எஸ்பெஷலி பிளாக் பெப்பர். நிறைய காலங்களுக்கு முன்னாடி வந்து சில பேர் வந்து இந்தியாவுக்கு இந்த ஸ்பீசஸ், இந்த வாசனை பொருட்களை தேடியே தான் இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எ மேன் ஃப்ரம் போர்ச்சுகல் நேம்ட் வாஸ்கோடோ காமா சேல்டு டு கேரளா. அதாவது வாஸ்கோடோ கோமா அப்படிங்கிற ஒரு ஆள், ஒரு மனுஷன்தான் இந்தியாவுக்கு, போர்ச்சுகல்லேருந்து இந்தியாவுக்கு கேரளாவுக்கு வாசனை பொருட்களை தேடி வந்தாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஒரு ஃபோட்டோ வந்து சைடில் வாஸ்கோடோ காமாவோட ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கிடலாம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வாஸ்கோடோ காமாங்கிறவங்க பிளாக் பெப்பர் தேடி கேரளாவுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அடுத்து பாருங்கள், இமேஜின் த ஜாய் ஆஃப் த சேலர்ஸ் வென் தே ரீச்டு கோழிக்கோட் அண்ட் ஃபவுண்ட் பிளாக் பெப்பர். இந்த
மாலுமிகள் எல்லாரும் கேரளாவில் கோழிக்கோடில் வந்து இறங்கின உடனே இந்த பிளாக் பெப்பரை பார்த்த உடனே அவங்க எவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. தே டூக் எ லாட் ஆஃப் பெப்பர்ஸ் பேக் டு தேர் கண்ட்ரி. அவங்க வந்து நிறைய பிளாக் பெப்பரை வந்து நம்ம நாட்டில் இருந்து அவங்க நாட்டுக்கு நிறைய கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செல்வி சொல்கிறா, தே டூக் ஸ்பீசஸ் ஃப்ரம் இந்தியா. அப்போது அவங்க வந்து இந்தியாவுக்கு ஸ்பீசஸ் எடுக்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்து மணி கேட்குறான், எஸ் பட் ஹூ பாக்ட் த வெஜிடபிள்ஸ் இன் இந்தியா. அது சரிதான், அப்போது யார் இங்கே வந்து வெஜிடபிள்ஸை யார் இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி அவங்க அப்பாட்ட கேட்குறான். இப்போ அப்பா சொல்கிறாங்க, த போர்ச்சுகீஸ் பாக் தெம் டு இந்தியா, பொட்டேட்டோ வாஸ் ஒன் ஆஃப் தோஸ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது போர்ச்சுகீசியர்கள் தான் இங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்போ போர்ச்சுகீசியர்கள் தான் இங்கே வந்து நம்ம பொட்டேட்டோவை வந்து இங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. இப்போ போர்ச்சுகீசியர்கள் அப்படின்னா போர்ச்சுகல் நாட்டில் உள்ளவங்கள போர்ச்சுகீசியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம நாட்டில் இந்தியாவில் உள்ளவங்கள இந்தியன்ஸ்னு சொல்கிற மாதிரி போர்ச்சுகலில் உள்ளவங்கள போர்ச்சுகீசியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாருங்கள் நெக்ஸ்ட்டு மணி அண்ட் செல்வி லுக்டு அட் த பொட்டேட்டோ கறி ஆன் தேர் பிளேட்ஸ். மணியும் செல்வியும் அவங்களோட பிளேட்டில் இருக்கிற அந்த பொட்டேட்டோ கூட்டை பார்க்குறாங்க. அண்டு க்யூக்லி பிகன் டு இட் இட். அதை வேகமாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இது எங்கேருந்துலாம் வருது, இது எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த பொட்டேட்டோஸ் இங்கே வருது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்ச உடனே அதை ரொம்ப ஆர்வத்தோடு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், மணி சொல்கிறான், ஹூ திஸ் பொட்டேட்டோ ஹேஸ் ட்ராவல்டு சோஃபர். இந்த பொட்டேட்டோ எவ்வளோ தூரத்தில் இருந்து வருது. சரி, வாவ் திஸ் பொட்டேட்டோ ஹேஸ் ட்ராவல்டு சோஃபர். அதாவது எவ்வளோ தூரத்தில் இருந்து இந்த பொட்டேட்டோ வருது அப்படின்னு சொல்லி மணி சொல்கிறான். கேர்ஃபுல் செல்வி, டோன்ட் அப்செட் அவர் ஃபாரின் விசிட்டர்ஸ். அதனால் செல்விட்ட சொல்கிறான், நீ வந்து இனிமேல் இந்த ஃபாரின் விசிட்டர்ஸை எதுவும் சொல்லக்கூடாது. இவங்கெல்லாம் ஃபாரின் விசிட்டர்ஸ், இது வந்து நம்ம எதுவும் அப்செட் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அது ஆக்சுவலாக வந்து இதில் மணி தான் ஃபாரின் விசிட்டர்ஸை வந்து அப்செட் பண்ணுற மாதிரி பேசுகிறான். ஆனால் இதில் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்கு. அதனால் ஃபாரின் விசிட்டர்ஸ் எல்லாம் நம்ம என்ன கேலி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதில் வந்து அது ஃபாரின் விசிட்டர்ஸ் வந்து கேலி பண்ணுறது வந்து மணி தான் கேலி பண்ணுற மாதிரி இதில் வருது. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் மாற்றமாக செல்வி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது வந்து கரெக்டாக சொல்லணுன்னா மணி தான் வந்து அது ஃபாரின் விசிட்டர்ஸை வந்து கேலி பண்ணுற மாதிரி பேசுகிறான். அடுத்து பாருங்கள், செல்வி புல்ட் அ லாங் க்ரீன் சில்லி அவுட் ஆஃப் த கறி. அதாவது அவங்க சாப்பிட்ற அந்த உருளைக்கிழங்கு கூட்டில் இருந்து ஒரு பெரிய நீளமான ஒரு மிளகாய் எடுத்து செல்வி கையில் வச்சுட்டு கேட்குறா, ஹூ இஸ் அவர் ஃபாரின் விசிட்டர்ஸ். அம்மா, யூ ஆர் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ. என்னம்மா நீ என்ன கேலி பண்ணுறியா, யாரும்மா நம்மளோட ஃபாரின் விசிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கேட்குறா. அப்போ அப்பா சொல்கிறாங்க, நோ அம்மா இஸ் நாட் மேக்கிங் ஃபன். அம்மா வந்து சும்மா கேலி பேசலம்மா, சி இஸ் டாக்கிங் அபவுட் த ஃபாரின் ஃப்ரூட் சில்லி. அவங்க வந்து ஃபாரினில் உள்ள அந்த மிளகாயை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், சில்லிஸ். அப்பா சொல்கிறாங்க, சில்லிஸ் வி ஆர் வெரி பாப்புலர் இன் சவுத் அமெரிக்கா, பட் நோ ஒன் எல்ஸ் இன் த வேர்ல்டு நோ ஆஃப் திஸ் ஸ்பைசிஸ் ஃப்ரூட். அதாவது சவுத் அமெரிக்காவில் தான் இந்த சில்லிஸ் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு இது. வேறு உலகத்தில் யாருக்குமே அதை பற்றி தெரியாது. அப்போது ஒன் டே எ சேலர் நேம்டு கிறிஸ்டோபர் கொலம்பஸ் சேல்டு டு சவுத் அமெரிக்கா. அதாவது ஒரு நாள் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அப்படிங்கிறவர் அவர் வந்து சவுத் அமெரிக்காவுக்கு போகும்போது அங்கே போய் இந்த சில்லிஸை அவர் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்து பிரிட்டனில் இருந்து சவுத் அமெரிக்காவுக்கு போகிறாரு. அவர் ஒரு இங்கிலீஷ் மேன். அவர் வந்து அங்கே போகும்போது அங்கே போய் இந்த சில்லிஸ் வந்து நிறையா இருக்கிறத பார்த்துட்டு அவர் எல்லாத்தையும் அவங்க நாட்டுக்கு கொண்டு போகிறாரு. எல்லாத்துக்கும் தெரியும்,
கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்து ஃபஸ்ட்டு அப்போது இந்தியாவை தேடி தான் கடல் வழியாக ஒரு புது பாதையை கண்டுபிடிக்கணும்னு வந்து சவுத் அமெரிக்காவுக்கு போகிறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, திஸ் sailor was actually looking for India. He wanted to buy black pepper. Instead he found South America and the Chile. அப்போது அவங்க இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்து அந்த பிளாக் பெப்பர், நம்மளோட அந்த பிளாக் பெப்பரை வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிளகை எடுத்துகிட்டு போகணுன்ட்டு இந்தியாவுக்கு அனுப்பி விட்றாங்க அவங்க நாட்டிலேருந்து கொலம்பஸை. அப்போது அவர் வந்து எதிர்ச்சியாக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே அதுதான் சவுத் அமெரிக்கா. அப்போ அதுதான் இந்தியான்னு நினச்சிக்கிட்டாங்க. அப்போ அந்த இடத்துக்கு போனால் அங்கே வந்து சில்லிஸ், அங்கே வந்து இந்த மாதிரி மிளகாய் கிடைக்குது. அது அவங்க புதுசாக அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ பாருங்கள், செல்வி சொல்கிறா, ஹவு சேட் ஃபார் கொலம்பஸ். கொலம்பஸ்க்கு எவ்வளோ வருத்தமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறா. அப்போ அம்மா சொல்கிறாங்க, இட் வாஸ் எ லிட்டில் ஷேட் பட் பிகாஸ் ஹி வென்ட் டு சவுத் அமெரிக்கா ஹி ஃபவுண்ட் த சில்லி. அதாவது அது வந்து கொஞ்சம் வருத்தம் தான், இருந்தாலும் அவர் சவுத் அமெரிக்காவுக்கு போனதுனால தான் அவர் வந்து சில்லிஸை வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. இட் வாஸ் அஸ் ஸ்பைசி ஆஸ் த பிளாக் பெப்பர் and so Christopher Columbus packed the chili and took it back to his country with him. அப்புறம் அவர் பிளாக் பெப்பரை எடுத்துகிட்டு போகணுன்னு வந்தவர் அங்கே அந்த சில்லிஸ் கிடச்ச உடனே அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க கண்ட்ரிக்கு கொலம்பஸ் ரிட்டன் ஆகுறாங்க. அப்புறம் பாருங்கள், மணி அவங்க அப்பாட்ட கேட்குறான், பட் ஹவு டிட் இட் கம் ஹியர். அதான் அவர் பேக் பண்ணி அவங்க நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்களே, திரும்ப எப்படிப்பா அது இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னு அவங்க அப்பாட்ட கேட்குறாங்க. அப்போ அப்பா சொல்கிறாங்க, சில்லி வாஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் த போர்ச்சுகீஸ் brought டு இந்தியா. அதாவது போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவுக்கு கொண்டு வந்த இன்னொன்று சில்லியும் போர்ச்சுகீசியர்கள் தான் இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பக்கம் பாருங்கள், சில்லிஸ் ஆர் கல்டிவேட்டட் மோர் இன் ராமநாதபுரம். அதாவது சில்லிஸ் வந்து தமிழ்நாட்டில் உள்ள ராமநாதபுரத்தில், டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள ராமநாதபுரத்தில் தான் சில்லிஸ் வந்து அதிகமாக கல்டிவேஷன் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பெரம்பலூர் ஏரியாவில் பொடி வெங்காயம் வந்து அதிகமாக விவசாயம் செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாருங்கள், இன் இந்தியா சில்லி வாஸ் ஃபஸ்ட்டு பாக்ட் இன் டு Goa and the people there learned to use this new spice in their cooking. Before the country of chilies, pepper was used in cooking. Before the entry of chilies, pepper was used in cooking. அதாவது முதல்ல இந்தியாவில் ஃபஸ்ட்டு கோவாவுக்கு தான் வந்து சில்லிஸ் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ கோவாவில் தான் முதல்ல சில்லிஸை வந்து யூஸ் பண்ணி சமையலுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி பார்த்தா இந்தியாவில் எல்லாமேனு பிளாக் பெப்பர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சில்லிஸ் வந்ததுக்கப்புறம் தான் சில்லிஸை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. டூ யூ நோவில் பாருங்கள், சில்லிஸ் ஆர் ஃபஸ்ட்டு நோன் ஆஸ் கோவை மெர்சி. அதாவது முதல்ல கோவாவுக்கு சில்லி வந்ததுனால அது ஃபஸ்ட்டு கோவை மெர்சி அப்படின்னு தான் அது முதல்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படிங்கிற பேரில் தான் அதை சொல்லியிருக்காங்க. சூன் தேர் வேர் மெனி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சில்லிஸ். அதுக்கப்புறம் அது நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சில்லிஸ் வந்து இங்கே கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பச்சி போடுறதுக்குள்ள மிளகாய், இந்த மாதிரி விதவிதமான மிளகாய் வந்து இங்கே போட ஆரம்பிச்சிட்டாங்க. சம் வேர் லாங் அண்ட் தின் அண்டு சம் வேர் ஃபேட் அண்ட் ஸ்டப்பி. அதாவது சிலது ரொம்ப குண்டான மிளகாய், சிலது அந்த காரமான மிளகாய், இந்த மாதிரி நிறைய வெரைட்டியாக பயிரிட ஆரம்பிச்சிட்டாங்க. People in India and Sri Lanka began to use those in their cooking. அதிகமாக வந்து மிளகாய் வந்து யூஸ் பண்ணுறது ஸ்ரீலங்கன்ஸும் இந்தியன்ஸும் தான். அதிகமாக வந்து இந்தியாவில் உள்ளவங்களும் தான் அதிகமாக மிளகாய் வந்து சமையலில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. இப்போ ஃபாரின்லலாம் போனால் அதிகமாக வந்து பிளாக் பெப்பர் தான் யூஸ் பண்ணுறாங்க, மிளகாய் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இட் ஸ்ப்ரெட் டு மெனி அதர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய உலகம் ஃபுல்லாக மிளகாய் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பாருங்கள், செல்வி அண்டு மணி
லுக்ட் அட் த சில்லி ஆன் தேர் பிளேட். அப்புறம் செல்வியும் மணியும் அவங்களோட பிளேட்டில் இருக்கிற அந்த மிளகாயை பார்க்குறாங்க. அப்போ செல்வி சொல்கிறா, வாட் அ லாங் டிஸ்டன்ஸ் யூ ஹாவ் ட்ராவல்டு. எவ்வளவு தூரத்தில் இருந்து எங்களுக்காக நீ பயணம் பண்ணி வந்திருக்க அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க. அப்புறம் மணி, அண்டு ஹவ் யூ மேக் அவர் ஃபுட் டெலிசியஸ். நீ எங்கள் உணவை வந்து எவ்வளோ சுவை நிறைந்த உணவாக நீ மாற்றுற அப்படின்னு சொல்லிட்டு மணியும் யோசிக்க ஆரம்பிக்காங்க. அப்புறம் அடுத்த பாருங்கள் நெக்ஸ்ட்டு, தே ஷுட் அண்ட் குவிக்லி டூக் அ பைட் ஆஃப் த சில்லி. அதுக்கு அடுத்து பார்த்தா அவங்க 2 பேரும் வேகமாக அந்த பச்சை மிளகாய் எடுத்து கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓ இட்ஸ் அ ஹாட் அண்ட் ஸ்பைஸ். ஓ இது ரொம்ப காரமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ டு வேஸ்ட் யூ வுட் பி வெரி பேட் அண்ட் ஸோ வி ஆர் கோயிங் டு ஈட் யூ. நாங்கள் உன்னைய வந்து வேஸ்ட் பண்ணி நாங்கள் வந்து உன்னைய பற்றி தெரியாமல் வேஸ்ட் பண்ண பார்த்தோம். இன்னும் நாங்கள் வந்து உன்னைய வேஸ்ட் பண்ண மாட்டோம், நாங்கள் உன்னைய வந்து சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த மிளகாவை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட், தேர்ட் யூனிட்டில் உள்ள எ விசிட்டர்ஸ் ஃப்ரம் டிஸ்டன்ட் லேண்ட் அப்படிங்கிற அந்த ப்ரோஸ் வந்து நம்மளுக்கு இதோட முடிஞ்சது. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட உள்ள புக் பேக்கில் உள்ள டெக்ஸ்டுவல் எக்ஸசைஸை நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.